வெல்கம் டு நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர். இப்போ நம்ம பார்க்குறது ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், ஐட்டம் எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம், ஸோ ஐட்டமை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டூப்ளிகேட் ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நோக்கியா மொபைலில் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், சும்மா ஒரு மாடலுக்காக க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஸ்டார் கொடுத்துருக்கிறது மேண்டிட்ரி, ஸ்டார் இல்லாதது ஆப்ஷனல். இங்கே எது இல்லைனாலும் இங்கே க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஷார்ட்கட்டும் இங்கே கொடுத்துருப்போம். பிராண்ட், கேட்டகரி, குவான்டிட்டி, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோட் பண்ணுறது, டேக்ஸு எல்லாமே இந்த இடத்துல ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸே இந்த இடத்துல இருக்கும். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, குவான்டிட்டி என்ன டைப் யூனிட்டு, ஸோ இமேஜ் என்ன சைஸ் வேணும், ஸோ இப்போ நெட்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்து போடுற மாதிரி ஒரு செட்டப்ஸு. அடுத்தது பார்த்தோன்னா எக்ஸ்பிரி டேட் இருந்தால் ஆப்ஷன், இல்லைன்னா அதை விட்டலாம், ஆப்ஷனில் தான். பார்கோடு வந்து இதில் கஸ்டமைஸ்டு கான்செப்ட். நீங்கள் பார்கோடு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் உங்கள் ஐட்டம் நம்பரை பார்கோடாக எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா மேனுவலாக பார்கோடு கொடுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏதாவது பார்கோடு பொருள் வச்சுருந்தீங்கன்னா அந்த பொருளுடைய பார்கோடை அதில் டைப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் டிஸ்கவுண்ட் டிஃபால்ட் எதாவது இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ, அதில் டேக்ஸு 18% டேக்ஸாக என்ன உங்களுடைய டேக்ஸோ அதை போட்டுக்கிட்டா, ஸோ டேக்ஸோட எவ்வளோ வருது, அப்போ சேல் எவ்வளோ வருது, சேல் நீங்கள் டீட்டெயில் இங்கே இன்க்ளூசிவாக எக்ஸ்க்ளூசிவாக செட்டப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ போட்ட ஐட்டம்ஸில் உங்களுக்கு மார்ஜின் எவ்வளோ ப்ராஃபிட் வேணும், ஸோ பெர்சன்டேஜாகவும் நீங்கள் போடலாம், இல்லை டைரெக்டாக வேல்யூ டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பெர்சன்டேஜாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு டூப்ளிகேட், ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃபைலை டைரெக்டாக டூப்ளிகேட்டே பண்ணலாம். டூப்ளிகேட் கொடுத்தோன்னா அதே மாதிரியே உள்ள வேறு 600 ஐடியில் க்ரியேட் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன சேஞ்சஸ் தேவைப்படுது, ஸோ மொபைல் எடுத்துக்கிட்டால் காமனாக ஒன்று தான் இருக்கும். ஸோ மாடலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், எவ்வளோ பீசஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம், அதோடய ப்ரைஸு, அதோடைய மார்ஜின்னு, அதாவது என்ன சேல் ப்ரைஸு, எம்ஆர்பி என்ன, ஸோ அது அலாட் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, அதோட இமேஜ் என்ன, ஜஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப்பு. இப்போ மூணாவதாக வேரியண்ட் கான்செப்ட் என்னென்னா, இங்கே நீங்கள் சிங்கிள்னு கொடுத்த இடத்துல வேரியண்ட்டுன்னு செக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பொருள் எல்லாமே வேரியண்ட் கான்செப்டில் வந்துடும். இந்த மெத்தட் எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுனா, எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஷாப்பாக இருந்தால் 2GB மொபைல், அதாவது மீன்ஸ் ரேம் இருக்கும், 8GB, 6GB, 16GB, 32, 64 ஒவ்வொரு வேரியண்ட் இருக்கும். இல்லை டெக்ஸ்டைல் ஷாப்பாக இருந்தால் 32 சைஸஸ்ஸு, 34, 36, 38, 40 இப்படின்னு மல்டி வேரியண்ட்டு. இல்லை பேபிஸ் ட்ரெஸ் எடுத்துகிட்டா பார்ன் பேபி, 1 இயர் பேபி, 2 இயர் பேபி, 3 இயர் பேபி, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மல்டி வேரியண்ட் வச்சு இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அதாவது ரெக்யூர்டும் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து மேண்டட்ரி, ஆப்ஷனல்ங்கிறது வந்து மேண்டட்ரி கிடையாது. ஸோ அப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ மார்ஜின் வைக்க போகிறோம், எம்ஆர்பி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக், இன்கேஸ் எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சுன்னா என்ன, ஸோ இதெல்லாம் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த வேரியண்ட்டை தனித்தனியாக ஒவ்வொரு வேரியண்ட்டாக உங்களுக்கு க்ரியேட் ஆகி வரும். இது உங்களுக்கு ஷார்ட்கட்டில் பண்ணுறதுக்காக ஈஸியான மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தோன்னா நம்ம பல்காக ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். பல்க் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இம்போர்ட் ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா சாம்பிள் ஃபார்மேட் இருக்கும். நீங்கள் சாம்பிள் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் எது மேண்டட்ரி, ஸோ அதை வந்து ரெக்யூர்ட்னு கொடுத்துருப்போம், மேண்டட்ரி இல்லாததை வந்து ஆப்ஷனலில் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கோ எக்ஸல் சீட்டில் அதை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு மொத்தமாக அந்த டீட்டெயிலை நீங்கள் டைரெக்டாக இம்போர்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ ஒரே செகண்டில் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இதில் எந்த கண்டிஷனும் இல்லாமல் டேரெக்டாக மாற்றி கொடுத்தீங்கன்னா கூட அது தவறாக இருந்தாலும் டேரெக்டாக அப்டேட் ஆகிடும். ஸோ எக்ஸல்லேருந்து கொடுக்குறது வந்து எது கொடுத்தாலும் எடுத்துக்கிற மாதிரி இதில் உள்ள செட்டப்ஸ் இருக்கும். அதனால் ப்ராப்பராக கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும். இது சம்மந்தமாக மேலும் டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்க டெமோவுக்கு கால் பண்ணுங்கள். ப்ரீஃபாக உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெமோவும் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க.